கேப்டன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஓராண்டு நிறைவு. எல்லாருக்கும் நம்மை விட்டு பிரிந்தாங்க, இந்த பூலோகத்தை விட்டு போனாங்க அப்படின்னாங்க. இந்த பூலோகத்தை விட்டு சென்றவர்களுக்கு சிவலோக பதவி அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணன் வாழும் பொழுதும் பெரிய பக்திமானாக வாழ்ந்தார். எல்லோருக்கும் உணவளித்தார், உபசரித்தார், உள்ளன்போடு நேசித்தார். அப்பொழுது அவர் அளிக்கத் தொடங்கிய அந்த உணவளிக்கின்ற ஒரு விஷயம் இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக அண்ணன் அவர்கள் ஆசீர்வாதம் எல்லோருக்கும் இருக்கும். அண்ணன் அவர்கள் புகழ் மங்கவே மங்காது. நினைக்கின்ற நேரமெல்லாம் யார் வேணாலும் இங்கே வரலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலையை ஏற்படுத்திவிட்டு அவர் இறைவனோடு கலந்திருக்கிறார். என்றென்றும் அவர் நம் உள்ளங்களில் வாழ்வார். அவருடைய ஆசீர்வாதம் நம் எல்லோருக்கும் கிடைக்கும். வாழும் வள்ளல் எங்களை விட்டு மறைந்து இருந்தாலும் இன்றைக்கும் எங்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இன்றையோடு ஒரு ஆண்டு காலமாக இருக்கிறது. இந்த ஓராண்டு காலமாக அவருடைய நினைவிடத்தில் ஒரு கேப்டன் ஆலயமாக உருவாக்கி தினந்தோறும் வருகின்ற அனைத்து மக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த முறை இன்றைக்கு நினைவு நாளை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டது இணங்க இந்த நினைவு நாளை கேப்டன் அவர்கள் குரு பூஜையாக கொண்டாட வேண்டும் என்று அனைவரும் கோரிக்கை வைத்த அடிப்படையில் இன்றைக்கு குரு பூஜை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதற்கு முறையாக நம்முடைய தேர்தல் ஆணையத்திலிருந்து பேரணியாக வருவதற்கு நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். நாங்கள் கடிதம் கொடுத்தது 5/12/2024. எங்களுக்கு மறுப்பு செய்தி கொடுத்தது நேற்று மாலை 4 மணிக்கு. நாங்கள் கொடுத்த கடிதத்திற்கு ஒரு 5 நாளுக்கு இல்லை 10 நாளுக்கு பிறகு கொடுத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி இந்த பேரணிக்கு அனுமதியை பெற்றிருப்போம். வேண்டுமென்றவே திட்டமிட்டு இந்த காவல்துறை நேற்று எங்களிடத்திலே அனுமதி மறுப்பு என்ற செய்தியை கொடுத்திருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழக அரசியல் வரலாற்றிலே மறைந்த பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களுக்கெல்லாம் நினைவு நாள் வந்தாலும் பிறந்த நாள் வந்தாலும் தொடர்ந்து பேரணியாக முன்பு இருந்தது மன்ரோசிலில் இருந்து மெரினா பீச்சுக்கு நடப்பாங்க. இப்போது அந்த மேம்பாலத்தில் இருந்து அவருடைய நினைவிடத்துக்கு வருகிறார்கள். எங்களிடத்துக்கும் மினிமம் ஒரு 500லேருந்து 800 மீட்டர் தான். இது அனுமதி கொடுத்திருக்கலாம். வேண்டுமென்றவே இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியா இல்லை காவல்துறைய காழ்ப்புணர்ச்சியா எனக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதர், இந்த நாட்டுக்காக வாழ்ந்த மனிதர், எத்தனையோ குடும்பங்களை வாழ வைத்த மனிதர், எத்தனையோ தான தனுமதி பண்ணிய மனிதர். இங்கே தமிழ்நாட்டு மட்டுமல்ல, இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும், குஜராத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஆந்திராவில் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டாலும், ஏன் கார்கில போரிலே வீரமரணம் அடைந்த இராணுவ வீரருக்காக இருந்தாலும் முதலிலே நிதியை கொடுத்த ஒரு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதனுக்கு இன்றைக்கு காவல்துறை மறுத்திருக்கிறது. இப்போது அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் மூலிமா தமிழக முதல்வருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் இருக்கிறது. இந்த செய்தியை பார்த்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாநகர ஆணையருக்கும் இங்கே இருக்கின்ற டிசி அவர்களுக்கும் ஒரு உத்தரவை போட்டு பேரணியை அனுமதியாக நடத்துவதற்கு அனுமதி தர வேண்டும் என்று நான் தாய்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். இல்லை, அதை பற்றிலாம் நாங்கள் எதுவுமே கேட்கல. அப்போ காவல்துறை எங்களை மறுப்புன்னு என்று சொல்லலை. நாங்கள் கொடுத்து சென்னை மாநகராட்சி கமிஷனருக்கு, டிஜிபி ஆஃபீஸுக்கு, இங்கே இருக்கிற டிசிக்கு, லோக்கல் காவல் நிலையத்துக்கு 4 பேருக்கும் கொடுத்துருக்குறோம். அப்போல்லாம் எந்த பதிலும் சொல்லலை. காவல் ஏசி பார்த்தாரு, டிசி பார்த்தாங்க, ஐஎஸ்சியில் பார்த்தாங்க. எங்கேருந்து வர போகிறீங்க, எப்படி கூட்டின்னு போகிறீங்க, உள்ளெல்லாம் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். எப்படி என்ன காரணம் சொல்கிறாங்க போலீஸ்? காரணத்தை இது மெயின் ரோடு அனுமதி கிடையாது.
அப்போது மெரினா பீச் ரோடு மெயின் ரோடு இல்லையா, இல்லை மவுண்ட் ரோடு மெயின் ரோடு இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாமே இருக்குது. ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான். சரி, இப்போ அனுமதி மறுத்துட்டாங்க, தேமுதிக என்ன பண்ண போகுது? அது வந்து நம்ம எங்களுடைய அந்நியாரையும் நம்ம சுதீஷாரியும் நாங்கள் பேசியிருக்கிறோம். அவர் வந்து முடிவு எடுப்பார்கள். அதன்படி அனைவரும் ஒன்று சேரும். தடையை மீறி பண்ண போறீங்களா? தடை மீறி அது அனுமதி வந்து நம்முடைய அந்நியார் வந்து தந்துட்ட பிறகு தான் அது சொல்ல முடியும். சார், இப்போ நீங்கள் டிசிட்ட பேசுனீங்க, என்ன சொல்கிறாங்க? அவங்க இதே தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே உள்ள நல்லா இருக்குதா? நாங்கள் தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டோமே, நீங்கள் தேவையே இல்லை, காவல்துறை உள்ள தேவையே இல்லை. நாங்கள் அருமையாக நீங்கள் என்றைக்கு கேப்டனுடைய மறைவுக்கு இதில் தீவுத்திரையில் கொடுத்தீங்களோ அதே போல் இங்கே ஏற்பாடு பண்ணி அருமையாக போகிறாங்க, வராங்க. இன்னும் மக்கள் அதிகமாக வர போகிறாங்க. எங்களுடைய தொண்டர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் செயலாளர், பகுதி செயலாளர்கள், அடிமட்ட தொண்டன் முதல் இன்றைக்கு கேப்டனை பார்க்கறதுக்கு வருவான். அதை தடுப்பதற்கு தான் இந்த காவல்துறை சதி செய்திருக்கிறது. கேப்டன் புகழ், கேப்டன் புகழ், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், மக்கள் தலைவி அந்நியார், கேப்டன் புகழ்.